Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் Priscil and Vikram. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன கேம் வீக் 24 ஒரு ரியாக்ஷன். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று தலைவரோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ விஷ் பண்ணிடுங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச செலிப்ரேஷன் 7:30 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 7:00 ஒரு சனி ஆரம்பிச்சு. அது என்னன்னு சொல்லி அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சோ அதே மாதிரி விக்ரம்க்கு என்ன வயசான்னு சொல்லி கேஸ் பண்ணுங்க. நான் ஹெல்த் கொடுக்கட்டா, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருக்கேன். சோ விக்ரோட வயசு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு மூலியமா உங்களுக்கு நான் அந்த ஹிண்ட்டை கொடுக்குறேன். சோ அது உனக்கும் கனெக்ட் ஆகும். என்னன்னா தகிட தத்தி 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 தகிட தத்தி விக்ரம் அது வேறதான் இருக்குது. அந்த தகிட தத்தி தத்தி வயசு வந்து ரொம்ப அவனுக்கு அதே வயசு தான். மெயின் மேட்ச் வெறும் 3 மேட்ச் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆர்சனல் சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்துறோமா. செம்ம மேட்ச். ஆக்சுவலி நேத்து 2 மேட்ச் நடந்துச்சு ஆர்சனல் சிட்டிக்கு. ஒன்னு வந்து விமென்ஸ்க்கு, ஒன்னு வந்து ஆமா ஆமா. சோ சேம் அதே மாதிரி விமென்ஸும் ஜெயிச்சிட்டாங்க, அவையில போய் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சனல் நாங்களும் ஹோம்ல ஜெயிச்சிட்டோம். ஹோம்ல ஜெயிச்சாலுமே கிரஷிங் டிஃபீட் ஃபார் சிட்டி. ஆமா சரியான 5-1 பெரிய ஒரு ஒத்துமை இருக்குதாமா அந்த மேட்ச். விமென்ஸ் மேட்ச் வேற மென்ஸ் மேட்ச் ஒரு ஒத்துமை இருக்குது. அங்கேயும் ஆர்சனல் தான் லீடு 1 நிமிஷத்துல அந்த early goal. ஓகே ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துல அடிச்சாங்க, இவங்களும் 2 நிமிஷத்துல அடிச்சாங்க. சேம் எரர். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு எரர் நடந்துச்சு, அதுல இருந்து அந்த கோல் போச்சு. இங்கேயும் அந்த எரர் தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு எரர், அதுல இருந்து கோல் போச்சு. அடிச்சது வந்து நம்பர் 8, அங்கேயும் நம்பர் 8, இங்கேயும் நம்பர் 8. அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க ஆர்சனல் விமென்ஸ் டீம்? விமென்ஸ் 3rd இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். 5-1 வின் பண்ணி இருக்கும்போது அது சிட்டி 5 டிஃபரண்ட் கோல் ஸ்கோரர், 5 டிஃபரண்ட். அதே மாதிரி செட் பீஸ்ல எல்லாமே ஓபன் பிளேல. சோ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். சிட்டியை 5-1 டாப் அடிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அதுவும் இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி அப்படி பண்ணிருந்தா கூட ஓகே. ஆமா இப்போ கொஞ்சம் என்ன, இப்போ அவங்க ஃபார்ம்ல வராங்க, நிறைய பிளேயரை சைன் பண்ணிட்டாங்க, ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சாங்க. ரன் ஆஃப் அது நாங்க ஸ்ட்ரைக்கர் இல்லாம 5 கோல் அடிச்சிருக்கோம்னா அது அதுவும் மெயினா முக்கியமா 2 சின்ன வயசு பையங்க 17-18 வயசு பசங்க அடிச்சிருக்காங்க. அது சூப்பரான கோல், வெளியே இருந்து ஷாட் எடுத்து அப்படி கோல். அது அதுல இன்னொன்னு என்னன்னா, ஜனவரி ஆனாலே சிட்டி வந்து தெரியும். ஜனவரில இருந்து சீசன் எண்ட் வரைக்கும் வேற ஒரு ஃபார்ம் இருக்கும். அப்படி டைம்ல ஒரு 5-1 வின் வந்து அகைன் செம்ம விஷயம். வாட் திஸ் டஸ் இஸ் இன்னும் எப்படியோ அந்த கிளிஃப் ஹேங்கர்ல புடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்சனல். ஆக்சுவலி இது வந்து நேத்து அந்த இதுக்காகவும் மட்டும் இல்லாம அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் சிட்டி மேல. ஏன்னா அந்த ஸ்டே அம்பல் நம்ம ஆன்லைன் பண்ண அந்த சேட்டைக்கு நாங்க கரெக்டா நீ வச்சு செஞ்சுட்டோம் நேத்து. ஆமா. சோ அது என்ன டைட்டில் ரேஸ்ல இன்னுமே இருக்காங்க. இன்னுமே அது கொஞ்சம் என்ன தெரிஞ்சு எப்படி லிவர்பூல் தானே, லிவர்பூல் எல்லாருமே சொல்றது அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. ஒரு கேம் இன் ஹேண்ட், ஒரு கேம் இன் ஹேண்ட் 6 பாயிண்ட்ஸ் லீட் இருக்காங்க. இதுக்கு மேல போய் ஸ்லிப் ஆகும் என்னன்னு ரொம்ப கஷ்டம். சோ லிவர்பூல் தான் வின் பண்ணுவா இருக்கு ஒன்று. ஆனாலுமே ஒரு கடைசி ஒரு டைட்டில் ரேஸ்ல இருக்கணும். எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது இருக்கு. சோ வெரி 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 குட் டே ஃபார் ஆர்சனல். அந்த 5 கோல் எது உன்னோட பெஸ்ட் கோல்? எனக்கு வெனேரி அடிச்சது. எனக்கு லூயிஸ் கேலி செலிப்ரேஷன். ஆக்சுவலி அவன் அடிச்ச கோல் தான் ரொம்ப டஃபா இருந்துச்சு. 4 டிஃபரெண்ட் சிட்டி பிளேயரும் அங்க இருந்தாங்க. அதுல இருந்து பண்ணி அடிச்சாங்க. டிஃப்ளெக்ஷன் அவனுக்கு இல்ல, நம்ம தாமஸ் டிஃப்ளெக்ஷன் இங்க இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஃபார் ஆர்சனல் இந்த சீசன்ல. ஆமா, ஓபன் பிளேல எல்லாம் டிஃபரண்ட் ஸ்கோரர்ஸ். ஹாவர்ட்ஸ் கோல் அடிச்சது. சிட்டி அகைன்ஸ்ட் அடிச்சது ஸ்பெஷல். ஒரு ரிவெஞ்ச். ஏன்னா நாங்க சொத்தே இருக்கும்போது எங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமா. ஆனா இப்போ நாங்க இப்போ அவங்களும் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படி இல்லையா அவங்களோட சொத்த பிளேயர்லாம் இல்ல, நல்ல பிளேயர் இருக்காங்க. அந்த நல்ல பிளேயரை வச்சு நாங்க 5-1 ஜெயிச்சிருக்கோம்னா எங்களுக்கு அது ரொம்ப பெருமை. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து லிவர்பூல் அண்ட் பார்ன்மவுத். இது பெருசா நம்ம லிவர்பூல் அவ்வளவு இப்ப இது வரைக்கும் சரி, இதுக்கு முன்னாடி சரி என்ன லிவர்பூல் ஃபேன்ஸ் என்னடா லிவர்பூல்ல மென்ஷனே பண்ண மாட்டேங்காங்க. என்ன இதுக்குன்னா ஒரு
இப்படி எதுவுமே இல்ல கிராஃப் இல்லவே இல்ல. இப்படிதான் இருக்கு. அப்படியே மேல இருக்காங்க, அது ஸ்மூதா போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைக்கு என்ன சொல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல்ல இல்ல. நான் அன்னைக்கு பான்மன் கூட மேட்ச் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மேட்ச் லக்ல ஒரு கோல், அந்த பெனால்டி இல்ல ஆக்சுவலி. சோ அது ஒரு பெனால்டி கிடைச்சிச்சு. அதே மாதிரி செகண்ட் கோல் நல்லா இருந்துச்சு. ஒரு சில மேட்சஸ்லாம் லக்கி எஸ்கே பார்த்தா போயிட்டு லக்கி எஸ்கே எக்ஸாக்ட்லி. நிறைய மேட்ச் இந்த பிரென்ஃபோர்டா யாரு கூட இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி. ஆமா பிரென்ஃபோர்ட் லாஸ்ட் 90 டார்வின் நூனஸ் ரெண்டு கோல் அடிச்சு. அப்படிலாம் நிறைய மேட்சஸ் வந்து லக்கி லிவர்பூலுக்கு. அண்ட் இதே தெரியுது தே ஆர் டெஸ்டைன்ட் டு வின் அப்படின்ட்டு டைட்டில். சோ அவங்களுக்கு அகைன் ஒரு ஸ்மூத்தான மேட்ச் தான். ஸ்மூத்தான மேட்ச் 2-0 விக்டரி. யாருமே இப்போ ஸ்லிப் அப்படியே கண்டினியூஸா ஆக மாட்டாங்க. ஒன் மேட்ச் இன் ஹேண்ட், ஒன் கேம் இன் ஹேண்ட், அதே மாதிரி 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறாங்க. சோ 3 மேட்ச் கண்டினியூஸா யாரும் ஜெயிக்க தோற கிடையாது. எப்படி ஒரு மேட்ச் தோந்தாலும் அதுல சுதாரிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தோக்க மாதிரி தெரியல. அந்த சலா இருக்கிற ஃபார்முக்கு ஃபுல் ஃபயர் தான் விட்டுருக்காங்க. அங்க திரும்ப 2 கோல். எவ்ரி மேட்ச் இஸ் பிரேக்கிங் another ஒன் ஆஃப் தி அதர் ரெக்கார்ட். இப்போ கடைசியா இந்த மேட்ச்க்கு முன்னாடி ஒரு கோல், அந்த கோல் அடிக்கும்போது இந்த மேட்ச்க்கு முன்னாடி உள்ள பிரீமியர் லீக்ல ஒரு கோல் அடிக்கும்போது யாரு பிரென்ஃபோர்டா இல்ல பிரென்ஃபோர்ட் இல்ல தியரி ஹென்ரி ரெக்கார்டா உடைச்சது. அப்படியே 175 கோல்ஸ், சலா 176. அதுல ஹாலண்ட் எங்க கூட ரெக்கார்ட் 250 கோல். ஆமா. சோ இதாயிட்டு அப்புறம் இப்போ திரும்ப 2 கோல். லாம்பார்டு அடுத்து லாம்பார்டு ரெக்கார்ட். ஓகே நினைக்கிறேன். சோ அதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. லிவர்பூல் பத்தி பெருசா ஒண்ணும் இல்ல. அதே தான் அவங்களுக்கு ஸ்மூத் ரைட். ஒன் ஆஃப் த டீம் ஆஃப் த சீசன் அவங்க நாட்டிங்ஹாம் மாதிரி இவங்களும் ஒரு டீம் ஆஃப் த சீசன் அலாங் வித் லிவர்பூல் லாஸ்ட் இவங்க. அதான் கடைசியில யார பத்தி பேச போறோம் நம்ம. அழகா ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒண்ணு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில அதை மாத்தி விட்டாங்க. ஆனா நல்ல வேலை, நானுமே பார்க்க முடியாதனாலும் நானும் பார்க்கல. யுனைடெட் வேற கிறிஸ்டல் பேலஸ்க்கு தான் ஆமா கடைசி 4 மேட்ச்லயுமே கிறிஸ்டல் பேலஸ் கூட நம்ம ஒரு கோல் அடிக்கல தெரியுமா? அப்படியா? 4 மேட்ச் 4 பிரீமியர் லீக் மேட்ச்லயும் ஒரு கோல் அடிக்க முடியல கிறிஸ்டல் பேலஸ் அகைன்ஸ்ட் ஹோம் அண்ட் அவே ரெண்டுமே. மேட்ச்க்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமே இல்லைன்னா நீங்க ஹோம்ல இருக்கிறது பயமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கிளியரா தெரியுது இந்த சீசன் யுனைடெட் வந்து ஹோம்ல வின்னே பண்ண முடிய மாட்டேங்குது. அது இப்ப ரொம்ப அது ஆப்வியஸா தெரிய ஆரம்பிச்சுட்டு ஹோம் பிரஷர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு டீம் ஹோம்ல வின் பண்ண முடியலன்னா இல்ல ஒரு டைம் ஆர்சனல் அப்படி இருந்துச்சு. அவங்களும் அந்த ஹோம்ல வந்து கொஞ்சம் ஷேக்கியா தான் வருவாங்க. அந்த ஹோம் பிரஷர் பண்ண முடியாது. இது இப்ப ஆப்வியஸ் ஆயிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, என்ன சரியா விளையாட முடியல. அவையா இருந்தாலும் அந்த நத்திங் டு லூஸ் ஆட்டிடியூட்ல விளையாடுறதுனால ஏதாட்டும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இங்க தானே சரி அண்டர்டாக்ஸ் தான், செகண்ட் பெஸ்ட் தான் அப்படின்ட்டு விளையாடுறதுனால ஏதோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஹோம்ல முடிய மாட்டேங்குது, அகேன்ஸ்ட் சின்ன டீம்ஸ் முடிய மாட்டேங்குது. அகேன்ஸ்ட் பெரிய டீம்ஸும் அதே மேட்சஸ் தான் யுனைடெட் ஓரளவுக்கு விளையாடுறது. இதுல மென்டாலிட்டி புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இதா டிஃபிகல்ட்டா போதோ அந்த அளவுக்கு யுனைடெடால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எவ்வளவு ஈஸியா இருக்கோ அவ்வளவு விளையாட முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த இது மெயினா என்னன்னா அந்த அட்டாக்கிங் த்ரெட் இல்லாத கோல் ஸ்கோரர்ஸ் இல்லாத ரைட். அதே மாதிரி அன்னைக்குள்ள மேட்ச்ல மார்டினஸ் இன்ஜரி அதுவும் போயிட்டு கோல் ஸ்கோரிங் நம்ம ஹாய்லாண்டும் சரி ரெண்டுமே கோல்ஸ் அடிக்க முடிய மாட்டேங்குது. அவங்களால கோல்ஸ் அடிக்க முடியும். அவங்களோட அதிகமா ராஷ்போர்ட் கோல் அடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி அதோட அதிகமா ராஷ்போர்ட். அது ராஷ்போர்ட் ரீசெண்டா விளையாடவே இல்லை. ஆனா இந்த மேட்ச் போன மேட்ச் ஹாய்லாண்டு சர்வீஸும் விளையாடல. ஆமா அதுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ண கோபி மைன் வச்சு முன்னாடி வச்சு ஃபார்வர்ட்ல வச்சு ட்ரை பண்ண ஓகே ஒர்க் ஆகுது. ஆனா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணது ஒண்ணு தெரியல, அவங்ககிட்ட இருந்து கோல்ஸ் வர மாட்டேங்குது. சோ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு யுனைடெடுக்கு. யுனைடெட் நீட் ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ட்ரைக்கர். இப்ப இருக்க எப்படின்னு எல்லா யங்ஸ்டர்ஸ் டீம் அப்படி பில்ட் பண்றதுனால எல்லாம் டென்டாக் சைனிங். ஒன்னு டென்டாக் சைனிங்னா சிம்பிள், ஒன்னு அயாக்ஸ், இன்னொன்னு ஹாலண்ட். இந்த 2 நெதர்லாண்ட்ஸ், இந்த ரெண்டு தான். நீ அயாக்ஸ் காரனா வா, நீ நாட்டுக்காரனா வா, சைனிங் பண்ணி வச்சிருக்கான்னு புரியல. இவங்களாம் கிளியர் அவுட் பண்ணிட்டு வேற
இது கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய வேஜஸ், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ல இருக்காங்க எல்லாரும். ப்ராப்ளம் அதான், கோயிங் ஃபார்வர்ட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யுனைடெட். அப்புறம் பின்னாடி என்ன இப்போ சொன்ன மாதிரி நம்ம மார்டினஸ்க்கு சரியான இன்ஜுரி, அதுவும் பெரிய இன்ஜுரி, ரொம்ப கன்சர்னிங். இருந்ததுலயே உருப்படியான ஒரு டிஃபெண்டர் வந்து மார்டினஸ் தான். இட் செட்டில்டு டிஃபெண்டர், பால் ப்ரோக்ரஸிங் டிஃபெண்டர், பால் பிளேயிங் டிஃபெண்டர். அவர் ஒருத்தர் தான் லைன் பிரேக்கிங் பாசஸ் விளையாட முடிஞ்சு, முன்னாடி கொண்டு நல்லா ஈஸியா கொண்டு போக முடியும். இல்லைன்னா இவங்க பின்னாடி பின்னாடி அது என்ன நம்ம பாஸ் விளையாடுவோம் அதே மாதிரி விளையாடுவாங்க. இந்த சைட்வேஸ் பாசிங்கே தான் விளையாண்டு இருப்பாங்க. லாஸ்ட் கேம்க்குலாம் அவனோட கோல் கான்ட்ரிபியூஷன் அதிகமா. அதுதான் இந்த சீசன் 2 கோல்ஸ், அது 2 இம்பார்ட்டன்டான கோல்ஸ். லிவர்பூல் அகைன்ஸ்ட் 1, அப்புறம் இன்னொரு கோல் சூப்பரான கோல், அசிஸ்ட் தான். ஆமா, ஒரு சூப்பரான அந்த அசிஸ்ட் தான். ரைட் அந்த கோல், அது வின்னிங் கோல் அசிஸ்ட். இப்படி இருக்கும்போது மார்டினஸ் போனது வந்து ரொம்ப பெரிய ப்ளோ. யாருக்குமே 12th வந்துட்டோம். கிறிஸ்டல் பேலஸ் கூட தான் இருந்துச்சு. அவங்க தான் மேல கீழே இருந்தாங்க, அவங்க மேல போய் அவங்க 12th, யுனைடெட் 13th, டாட்னம் 14th. சோ எங்க எந்த ஒரு குரூப் கூட எங்க நடக்கும் யோசித்து பாருங்க. சோ அதான் ரொம்ப செட்பேக், யாருக்கும் சரியா இல்ல. இப்போ மார்டினஸ் போனது ரொம்ப ஒரு பெரிய ப்ளூ. பெரிய ப்ளூ. 10th இன்சைட் டாப் 10 ஃபினிஷ் பண்ணுவோம். உங்களுக்கு கஷ்டம் தான், வர மாட்டோம் தான் நினைக்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ் கர்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ பேக் டு பேக் மேட்சஸ் ஜெயிக்க முடிய மாட்டோம். வின்னே பண்ணல, 3 மேட்ச் அதுவும் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, பிப்ரவரி இப்போ வந்ததுனால நான் பிறந்திருக்காத விஷயம். இன்னொன்னு யுனைடெட்க்கு நல்லது என்னன்னா, ரூபன் அமீருக்கு என்ன வேணுமோ அது இந்த மேட்ச்ல நடக்கும். இந்த மாசம் ஏன்னா இப்பதான் அந்த ரொம்ப மேட்சஸ் முடிஞ்சு, இந்த ரன் ஆஃப் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சு, என்ன சொல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்சஸ் மட்டும் வர மாதிரி எல்லாம் கம்மியாயிட்டு, குறைஞ்சு ஒரு பிரேக் கிடைக்கும். ஆமா, பிரேக் கிடைக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்க முடியாம, அந்த ஸ்டைல் ஆஃப் அவர் ட்ரைனிங் வந்து யுனைடெட் பிளேஸ் கிடைக்காம அது கொடுக்க முடியாம இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி 2 டேஸ்க்கு ஒரு மேட்ச் கொடுக்க முடியல. இப்போ வந்து கொடுக்க முடியும். இன்னொரு பிளஸ் என்ன, நம்ம தலைவர் டீம்ல இருந்து ஒரு தாராளத்து கொடுத்துருக்காங்க. 2வது சூப்பரான பிளேயர் ஏடன் எவன், சூப்பர் சொர்க்கத்தையும் கொடுத்துருக்காங்க. பாப்பா அது நல்ல ஒரு சொர்க்கமா இருக்கணும். மேட்ச் மேட் இன் ஹெவன் மாதிரி இருக்கணும். அது வந்து டோர்கு சைனிங், பேட்ரிக் டோர்கு, லெஃப்ட் சைடு விங் பேக். இது நம்ம எங்களோட பெரிய கன்சர்னா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பிளேயர், சூப்பரான பிளேயர். இந்த மாதிரி ஹெவன் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மார்டினஸ்க்கு இன்ஜுரி ஆகுறதுக்கும் டைமிங் மேட்ச் ஆயிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அப்படி இல்லைக்கு நீங்க டாப் 4ல பினிஷ் பண்ண போறது கிடையாது. சோ யாரெல்லாம் சைன் பண்ணிக்கணும் அவங்கள வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா அகைன் நத்திங் டு லூஸ் மாதிரி தான். பிரீமியர் லீக்ல ரெலிகேட் ஆயிருந்தா போதும், அது இருந்துடலாம். ஒரு 10 பாயிண்ட் இன்னும் கிடைச்சா, 12 பாயிண்ட் கிடைச்சா ரெலிகேட் ஆகும். ரெலிகேஷன்ல சான்ஸ் இல்ல. அதான் சொன்ன மாதிரி இப்ப பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செட்டில் ஆயிருவாங்க. சீக்கிரம் செட்டில், நெக்ஸ்ட் சீசனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூரோப்பா லீக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த எவனுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். லெஃப்ட் சைடட் லெஃப்ட் ஃபுட்டட் டிஃபெண்டர் தான். சோ மார்டினஸ்க்கு கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கும். எப்படியும் கொஞ்சம் மேட்சஸ் போனதுக்கு அப்புறம் கொடுக்கணும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நம்ம ஏடன் விளையாடுறத பார்க்குது. ஏன்னா இஸ் வெரி வெரி ப்ராமிசிங் டேலண்ட் கைஸ். நல்ல ஒரு 6'3", 6'4" இருப்பாரு. அது 18 வயசு தான் வந்து. பிசிக்கலி நல்ல ஸ்ட்ராங் தான். இந்த வயசுல எப்படி இன்னும் இஸ் கோனா பில்ட். அண்ட் நல்ல ஒரு பால் பிளேயிங் சென்டர் பேக். பால் பிளேயிங் சென்டர் பேக் யுனைடெட் இல்லாம இருக்கு. பால் பிளேயிங் சென்டர் பேக், யூ கேன் கேரி தி பால், ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ண முடியும், ட்ரிபிள் பண்ண முடியும், நல்லா முன்னாடி வரை கொண்டு போக முடியும். ஸோ இது 2 டேக் அவே தான். மேட்சஸ் கம்மியா இருக்கு, வேற சைனிங், இந்த 2 சைனிங் வந்தனால பாப்போம். நாளைக்கு ஒரு ரேப் அப் பண்ணிடுவோம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. இந்த இதுல that's it.